இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 14வது அதிகாரமானது தொழுநோய் கண்ட பின்பு அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த நோயானது நீங்கப்பட்டிருந்தால் அவர்கள் மறுபடியும் குருவிடம் தகவல் சொல்லணும். குரு போய் அவர்களை சோதித்து அறிவார். அவர்களை சோதித்து அறிந்த பிற்பாடு இவர்களுடைய நோயானது நீங்கிற்று என்று அவர் கண்டறிந்தால் அதற்கான பரிகார பழியை அவர்கள் செலுத்தணும். அந்த பரிகார பழியை செலுத்தின பிற்பாடு, பாவம் போக்கும் பழியையும் கழுவின பிற்பாடு அவர்கள் மறுபடியும் குருவால் அறிவிக்கப்படுவார்கள். இவருடைய தீட்டானது நீங்கிற்று அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அவர்கள் சேர்க்கப்படுவர். சப்போஸ் மறுபடியும் அவருக்கு தோன்றினால் மறுபடியும் குருவானவர் அவரை தீட்டுப்பட்டவர் என்று அறிவித்து வெளியில் அனுப்பி விடுவார். இந்த முறையைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தொழுநோய் அந்த ஆண்டவர் இயேசு மோசேக்கு கட்டளையிட்டவாறு அவர்களுக்கு வாக்களித்த அந்த நாட்டிற்கு போன பிற்பாடும், கானான் நாட்டிற்கு, அங்கு யாருடைய வீட்டிலாவது இந்த தொழுநோய் கண்டறிந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியில வரணும், அந்த வீட்டை சுத்தம் செய்யணும், 7 நாட்கள் அடைச்சு போடணும் என்ற அந்த தன்மையை பற்றியும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரமே, கொடிய நோயாக கருதப்பட்ட அந்த தொழுநோய் அன்றைய காலகட்டத்தில் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அந்த அச்சுறுத்தினுடைய விளைவுதான் கடவுளையே நோக்கி அவர்கள் ஏங்கி இருந்தார்கள். அந்த கடவுளுடைய கருணைக்காக காத்திருந்தார்கள். இன்று நாம் அதை எப்படியோ மாற்றிவிட்ட சூழல், விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட சூழல், தொழுநோய் அழிந்துவிட்ட சூழல். ஆனால் இன்னும் சில நேரங்களில் அந்த தீட்டு என்ற கான்செப்ட் மக்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. எனவே நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, தொழுநோயாளியினுடைய தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம். அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும். குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும். தொழுநோயாளியினுடைய நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற 2 குருவிகளையும், ஒரு கேதுரு மரக்கட்டையையும், கரும் சிவப்பு நூலையும், ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார். மண் பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றில் கழுத்தை அறுப்பார். உயிருள்ள குருவியையும், கேதுரு மரக்கட்டையையும், கருஞ்சிவப்பு நூலையும், ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட அந்த குருவியினுடைய குருதியில் தோய்ப்பார். தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரினுடைய மீது 7 முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார். தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழிந்து நீராடியதும் தூய்மையாவார். பின்பு பாளையத்திற்கு சென்று 7 நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார். 7ஆம் நாளில் தம் தலை, தாடி, புருவம் மற்றும் ரோமம் அனைத்தையும் மழுங்க சிரைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாக்குவார். 8வது நாள் 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஒரு ஆட்டையும், ஒரு கிடாய் குட்டிகளையும், 20 படி அளவில் 10 பங்கு மாவையும் எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படைகளையும், ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும். தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பழி பொருட்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார். பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய் குட்டிகளின் ஒன்றை குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார். ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார். பாவம் போக்கு பழிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய் குட்டியையும் வெட்டுவார். இந்த குற்றப்பழி நீங்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்ற குருவுக்கு உரியது, ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது. குற்றம் நீக்கும் பலியினுடைய குருதியினுடைய குரு சிறிது எடுத்து தீட்டகற்றப்படவிருப்போரினுடைய வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார். பின்பு குரு அந்த ஆழக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஊற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயினுடைய சிறிது எடுத்து
தீட்டு அகற்றப்படவிருப்போரினுடைய வழக்காது மடல், வழக்கை பெருவிரல், வழக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் முன்பு பூசிய அந்த குற்றப்பழி நீக்கும் பழி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சி இருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்பட்ட விருப்போரினுடைய தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பாவம் போக்கும் பழியை செலுத்தி தீட்டு அகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீக்கம் கரை நீக்கம் செய்வார். பின்னர் எரிபலிக்குரியதை வெட்டுவார். எரிபலியையும் உணவு படைகளையும் பலிபீடத்தில் படைப்பார். இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்த அந்த மனிதர் தூய்மை ஆவார். இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு கிடாய் குட்டியையும் உணவு பலியாக இருப்பது படி அளவில் மரக்காலில் 1/10 மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படைகளையும் ஆளுக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப 2 புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். ஒன்று பாவம் போக்கும் பலி, மற்றது எரிபலி. அவற்றை அவர் 8ஆம் நாளில் சந்திப்பு கூடார வாயில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக் கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும். குற்றப்பழி நீக்கும் கிடாய் குட்டியையும் ஆளுக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார். குற்றப்பழி நீக்கும் கிடாய் குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வழக்காது மடலிலும் வழக்கை பெருவிரலிலும் வழக்கால் பெருவிரலிலும் பூசுவார். பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வழக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அதன் எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தம் கையில் எஞ்சி இருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வழக்காது மடல், வழக்கை பெருவிரல், வழக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய அந்த குற்றப்பழி நீக்கும் பழி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பின்னர் தீட்டு அகற்றப்படவிருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்சுகள் எனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் உணவு படைகளோடு படைப்பார். இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். தம்மை தூய்மையாக்கி கொள்ள போதுமானவற்றை கொண்டு வர இயலாத தொழுநோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே. ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனிடமும் கூறியது, உங்களுக்கு உடமையாக நான் வழங்கும் கானான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடைமையாளன் என் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும். குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார். இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும். பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார். அவர் நோய் பற்றியிருக்கும் அந்த இடத்தை பார்வையிடுவார். வீட்டு சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார். அங்கு நோய்க்குறி சுவர்களில் பரவாவிட்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான அந்த இடத்தில் போட பணிப்பார். வீட்டின் சுவரை செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்ந்த அந்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூச சொல்வார். கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார். நோய் வீட்டில் இடம்பெற்றதனில் அவர் வளரும் தொழுநோய் அது தீட்டு, எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான அந்த இடத்தில் கொட்ட வேண்டும். வீடு
அடைக்கப்பட்டிருந்த நாளில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன். வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவு உண்டவனும் தங்கள் உடைமைகளை வெளுக்க வேண்டும். குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை எனக் கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார். ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது. வீட்டின் கரையை நீக்க 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார். ஒரு குருவியை மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொள்வார். கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட குருதியினுள் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளிப்பார். குருவியின் குருதி, ஊற்று நீர், உயிருள்ள குருவி, கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார். உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும். இது அனைத்து தொழுநோய்க்கும், சொறிக்கும், உடை பத்துக்கும், வீட்டு நோய்க்கும், வீக்கம், சிரங்கு, வெள்ளை மறு ஆகியவற்றிற்கான சட்டம். எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய அந்த தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.